ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு? ஆண்டவரை துதிப்பதும் ஆராதிப்பதும் அது நமக்கு மகிழ்ச்சியும் ஏற்றதுமா இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு இந்த புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு காண செய்திருக்கிறார். நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவருடைய சமூகத்திலே வந்து அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நமக்கு தெரிந்ததான பாடல், நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து என்று சொல்லி பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிங்கள். சங்கீதக்காரன் இப்படி தான் சொல்கிறார். எப்படி சொல்கிறாராம்? அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து. துதியோடும் இங்கிலீஷில் தேங்க்ஸ் கிவிங்னு இருக்கும். அவர் வாசலில் அவர் ஆலயத்துக்குள்ளே நுழையும் போதே எப்படி தான் நம்ம நுழையணுமா? நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவர் நுழைவதை அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நன்றியால் பாடிடுவோம் நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்லவரே
செய்த நன்மைகள் ஏராளம். ஹல்லேலூயா. அவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. தாயின் வயிற்றிலே தோன்றுவதற்கு முன்பதாகவே நம்மை என்ன செய்திருக்கிறார்? கண்டறிந்திருக்கிறார். அவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இப்படி இருக்க வேண்டும், அவருக்காக வாழ வேண்டும் என்பதை நாம் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு அதனால தான் அவருடைய சமூகத்திலே நாம் உட்கார்ந்து அவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணின் மணியை போல என்னை காத்தீங்களேன்னு சொல்லி கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியை போல அவர் கரங்களிலே வைத்து ஏந்தி சுமந்து தப்பு வைத்து பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபைகளை எண்ணி ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கையில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கையில் என்னை வரைந்து கண்ணின் மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காக்கும் தேவனே, உம் உள்ளம் கையில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். சொல்லுங்க. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கையில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு வந்தாலும் தேவ ஆவியானவர் கோடி ஏற்றுவே. இதுவரை உதவி செய்தவர், இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கோடி ஏற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன்
அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. அதனாலதான் சொல்றார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள், ஏனால் அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியினால். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? நம்மை விசாரிக்கிற நல்ல ஒரு தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லிரோமா? என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் விசுவாசத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சொல்லுங்க. மறவே 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 நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை ஆமென் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க. என் கர்த்தர் மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் தகப்பனவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்மை நடத்தி இருக்கிறார், நம்மை கீழே விழாதபடிக்கு. ஹல்லேலூயா. நம்மை தாங்கி நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மை குழியில் இறங்காதபடிக்கு அவர் நம்மை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுதி நின்றும் எளியவனை குப்பை நின்றும் உயர்த்துகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்த்தப்பட்டோரை அவர் உயர்த்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். உமக்கே ஆராதனை எங்கள் தந்தையே, உம்முடைய நாமம் உயரணுமே என்று சொல்லி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி
ஹalleluya. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. அங்க நாம உயரணும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நீர் நல்லவர். முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவரை ஆராதிப்போம். ஹalleluya. உங்க நாம உயரணும் ஆண்டவரே. உங்க நாமம் உயரணுமே. ஹalleluya. நீர் தடிக்கு விழுந்தோரை தாங்குகிறவர் அப்பா. தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறவர் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எல்லா ஜீவன்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறீர். அவைகள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் ஏற்ற வேளையில அவைகளுக்கு நீர் ஆகாரத்தை கொடுத்து அவைகளுக்கு உணவளித்து நீர் போஷிக்கிறது போல ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற, உம்மை பற்றி இருக்கிற, உம்மை சார்ந்து இருக்கிற எங்களையும் நீர் நினைவு கூர்ந்து எங்களையும் ஆசீர்வதிக்கிறீரே. ஹalleluya ஹalleluya. உமக்கே ஆராதனை அப்பா. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சத்தம் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காகவும் நன்றி. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே ஆராதனை, உமக்கே மகிமை ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. சொல்லுங்க தகப்பனே உமக்குத்தான் ஆராதனை. சொல்லுங்க தகப்பனே உமக்குத்தான் ஆராதனை. ஹalleluya. அவர் நம்முடைய வாழ்க்கையில போதுங்க. அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் எல்லாமுமா இருக்கிறாரு. ஹalleluya. அவருடைய நாமத்தை அப்படியே சத்தம் உயர்த்தி உயர்த்த ஆரம்பிங்க. ஹalleluya. அவர் எல்லாவற்றையும் நமக்காக சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. நம்மை நீதிமான்களாய் மாற்றும்படி அவர் பாவங்களை ஏற்றுக்கொண்டார். ஹalleluya. நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படி அவர் ஏழ்மையின் கோலம் எடுத்தார். ஹalleluya. நம்மை சுகப்படுத்தும்படி அவர் காயம் பட்டாரே. ஹalleluya. அவருடைய கிருபைகளை நினைத்து, அவருடைய தியாகத்தை நினைத்து, அவர் நமக்காக செய்த எல்லாவற்றையும் நினைத்து, அவர் நமக்காக செய்த எல்லா ஹalleluya ஹalleluya நன்மைகளை நினைத்து, அதுதான் நன்மைங்க. அவர் நமக்கு வாழ்க்கையில செய்த ஒரு பெரிய நன்மை என்னவென்றால், நமக்காக அவர் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்ததே அவர் நம்ம வாழ்க்கையில செய்த பெரிய நன்மை. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. உமக்கே ஆராதனை ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக தண்டிக்கப்பட்டீரே, அதனால் நான் மன்னிக்கப்பட்டேன். எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். விசுவாசத்தோட சொல்லுங்க. எனக்காக காயப்பட்டீரே, அதனால் நான் சுகம் பெற்றுக்கொண்டேன். உமக்கு ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை. சொல்லுங்க ஆராதனை ஆராதனை ஆயுளெல்லாம் ஆராதனை ஆராதனை
விசுவாசத்தோட. ஆமென் ஆண்டவரே, எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்தீரப்பா. ஆற்றி விட்டீரே, சாபங்களை சுமந்து கொண்டதா நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டேன் ஐயா. சொல்லுங்க, என் சாபங்களை சுமந்து உங்க சிலுவையில எல்லாவற்றையும் சுமந்ததினாலே நான் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறேனே. உமக்கு ஆராதனை, ஆயுளெல்லாம் பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே, போதுமானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்த்தவரே. உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை, 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. உமக்கு ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம். ஓ ஆராதனை, ஆராதனை, ஆயுளெல்லாம் ஆராதனை. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வர, கர்த்தரை ஆராதிக்க, தொழுது கொள்ள ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபையை எண்ணி நம் கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா. கடந்த 6 மாதங்களையும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை கடந்து வர பண்ணியிருக்கிறார். இந்த 7வது மாதத்தில் பிரவேசிக்க, ஹல்லேலூயா, இந்த வருஷத்தின் பாதி நாட்களை கடந்து அடுத்த பாதி நாட்களுக்குள் நாம் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை நல்லவர்! அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஓ ஹல்லேலூயா. அந்த காலை நேரத்திலையும் சபையில் வந்திருக்கிற அத்தனை பேரும் எல்லாரும் ஒரு மனதோடு கூட, நம்முடைய சிந்தனைகள் அங்கங்கே சிதற வேண்டாம், எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஹல்லேலூயா மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் பிரவேசித்து அந்த பரிசுத்தமுள்ள தேவனை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்த, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. பிரகாரத்தின் அனுபவத்திலே நம்ம நின்று விடக்கூடாது. ஆமேன். பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்திலே நம்ம நின்று விடக்கூடாது. மகா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் பிரவேசிக்க, ஆமேன், உள்ளே பிரவேசித்து கிருபாசன தண்டை வரைக்கும் நம்ம பிரவேசித்து அவருடைய கிருபையின் பிரசன்னத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம். எல்லாரும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்களுமே துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் ஆளுகை செய்வீராகப்பா. எங்கள் எண்ணங்களை நீர் ஆளுகை செய்வீராக. எங்கள் சிந்தைகளை நீர் ஆளுகை செய்வீராக. எங்கள் சரீரங்களை நீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய சமூகத்தில் ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறோம். ஜீவ பலியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை முற்றிலுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு உகந்த ஜீவ பலியாக, உமக்கு உகந்த தூய பலியாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஆமென் ஜீவ பலியுமாக அர்ப்பணிப்பது
அவருக்கு உகந்த ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஒரு மனதோடு கூட ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்தில் நாம் முழு இருதயத்தோடு கூட ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமாக. நன்றி ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். இயேசுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பலவீனமான எங்கள் சரீரத்திலேயும் ஆமேன் பரிசுத்த ஆவியானுடைய உன்னத பலன் வந்து இறங்குவதாக. ஆமேன். இந்த ஆராதனைக்கு வந்துட்டு யாரும் வெறுமன திரும்பி போகாதபடிக்கு ஆமேன் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை முற்றிலுமாக ஆளுகை செய்ய ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்வீராகப்பா. எங்களை புது எண்ணெய் அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. புதிய கிருபைகளினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. புதிய பாஷைகளினாலே எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்முடைய அளவற்ற தேவ பிரசன்னம் இந்த கூடாரத்தை நிரப்புவதாக. உம்முடைய அளவற்ற தேவ பிரசன்னம் இந்த ஆலயத்தை மூடுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற எல்லார் மேலும் தேவனுடைய நிறைவான பிரசன்னம் தெய்வீக மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நான் நன்மையினால நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர். ஆமென். இந்த காலை நேரத்தில் எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா பின்னாடி வரைக்கும் எல்லாரும் வாயை திறந்து ஆமென் கர்த்தரை துதிக்கிற துதியினால உங்களுடைய நாவை நிரப்புங்க, உங்க உள்ளத்தை நிரப்புங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை ஆமென் கர்த்தரை துதிக்கிறதான துதி மேல எழும்பட்டும். ஆமென். தூபம் போல அவரை துதிக்கிறதான துதி மேல எழும்பட்டும். ஹல்லேலூயா. சுகந்த வாசனை நுகருகிற கர்த்தர் இந்த காலை ஆராதனையிலே நம் நடுவிலே வந்திருக்கிறார். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். எல்லாரும் அவருக்கு உகந்த ஒரு சுகந்த வாசனையான ஜீவ பலியை ஆமென் ஹல்லேலூயா இந்த காலை நேரத்தில் ஏறெடுப்போமாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. துதிக்கிறப்பா 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 துதிக்கிறப்பா. நன்றியப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னை நடத்தினார் என்றும் உள்ளது பாதுகாத்தாரே. அவர் கிருபை என்றும் உள்ளது பாதுகாத்தாரே. என்றும் உள்ளது சுகம் தந்தாரே. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உள்ளது என்னை நடத்தினார். அவர் கிருபை என்றும் உள்ளது என்னை நடத்தினார். என்றும் உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வரும் பொழுதெல்லாம் அவர்கள் பாடுகிற ஒரே ஒரு பாடல் இந்த பாடல் தான். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த பாடல்களை பாடும் பொழுதெல்லாம் ஆமென் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. இந்த பாடல்களை பாடும் பொழுதெல்லாம் ஆமென் ஹல்லேலூயா வனாந்திரத்திலே வழி உண்டாகிறது. இந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம்
ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய தொடங்குகிறார். இப்பொழுதும் இந்த காலை நேரத்திலையும் இந்த வருஷத்தின் இந்த பாதி நாளிலையும் ஆமென் கர்த்தருடைய சமூகத்தில் முழு இருதயத்தோடு கூட ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. முழு பலத்தோடு கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எத்தனை பெரியது, உம்முடைய தயவு எத்தனை பெரியது ஆண்டவரே. இதுவரைக்கும் உம்முடைய அளவற்ற தேவ கிருபை எங்களை தாங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் விழுந்து போகாமல் நாங்கள் இம்மட்டுமாக நிலைத்து நிற்பது உம்முடைய கிருபை. நாங்கள் சாகாமல் பிழைத்திருப்பது உம்முடைய கிருபை. நாங்கள் உயிரோடு கூட இருப்பது உம்முடைய கிருபை. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ. ஹல்லேலூயா. ஹா 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 ஹா. ஹல்லேலூயா. ஹா ஹா ஹா. ஹல்லேலூயா. ஹா ஹா ஹா. ஹல்லேலூயா. ஹா ஹா. Hallelujah, hallelujah, amen. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தொடர்ந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. எங்கள் ஆவியிலே ஒரு பலன் உண்டாகட்டும், எங்கள் ஆத்மாவிலே ஒரு பலன் உண்டாகட்டும், எங்கள் சரீரத்திலே ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை இன்னும் நாங்கள் துதித்து உம்மை மகிமைப்படுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. வெறுமையான உள்ளங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எம்டியான ஆமென் காலியான பாத்திரங்களை எல்லாவற்றையும் நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. குறைவுள்ள பாத்திரங்களை பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் நிரப்புங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் தம்முடைய ஜனங்களை நீர் பலப்படுத்துவீராகப்பா. உம்முடைய வார்த்தையை அனுப்பி தம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆவியானவர் எங்கள் நடுவிலே மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்தருளுவீராகப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்மை துதிக்கிற துதியினாலே ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நிரப்புங்கப்பா. மகிமையாவற்றையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோமாக. முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்தில் இந்த முதல் வாரத்திலையும் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும், உம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும், உம்முடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று ஆமென் ஒரு வார்த்தை சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துக்கு தேவையான நம்முடைய வார்த்தைகளை கர்த்தர் தருவீராகப்பா. மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்காக இந்த இடத்துக்கு நாங்கள் வரல ஆண்டவரே. உம்முடைய சத்தம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தம், உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் சபைக்கு வேண்டிய உம்முடைய வார்த்தைகள், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வேண்டியதான் நம்முடைய நல்ல வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்பட பண்ணுவீராக.
வெளிப்படுவீராக. ஆவியானவரே, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. மகிமை யாவற்றையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம். இந்த ஜூலை மாதத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய உள்ளத்தை நிரப்பினதான ஒரு வார்த்தை. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம், அதிலே 13வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் இந்த வார்த்தையை நாம் சொல்லுவோமாக. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மறுபடியும் சொல்லுவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. கடந்த நாட்களிலே இந்த ஆலயத்தை குறித்ததான பாரம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது பவுல் சொன்னதான இந்த வார்த்தையை எனக்கும் கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். விசுவாசத்தோடு கூட தைரியமாக அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆமேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துகிறார். ஆகையினால் அவரால் எல்லாவற்றையும் செய்துவிட என்னால் முடியும். எனக்கு பலன் உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. நான் என்னால் என்று சொன்னவர்கள் வேதாகம நாட்களிலும் இருந்தார்கள், இந்த நாட்களிலும் இருக்கிறார்கள். என்னால் நான் எல்லாவற்றையும் செய்துவிட முடியும், எல்லாவற்றையும் சாதித்து விட முடியும் என்று தன்னுடைய சுயபலத்தை நம்பி வாழ்கிறவர்கள் வேதாகமத்தின் நாட்களிலும் இருந்தார்கள், இந்த நாட்களிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்ற வார்த்தையை பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நான் பலவீனம் உள்ளவன் தான், நான் இயலாதவன் தான், எனக்கு எல்லாம் இருந்தும் அதை வைத்து என்னால் ஒன்றும் செய்ய முடியாதது தான். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பாபேல் என்கிறதான ஒரு பெரிய கோபுரத்தை ஜனங்கள் எல்லாரும் ஆரம்ப நாட்களிலே கட்டி எழுப்புகிறார்கள். அவர்கள் வானளாவிய அளவிற்கு அதை உயரமாக கட்டி எழுப்புகிறார்கள். கட்டி எழுப்புகிற அவர்களுடைய நினைவுகளை பாருங்க. 11வது அதிகாரம் 4வது வசனத்திலே நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பெரிய திட்டமே நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய முதலாவது ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவர்களை இப்படி சொல்லிதான் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள். அல்லேலூயா, ஆமீன். விசுவாசத்தோடு கையை உயர்த்தி இந்த வார்த்தையை விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களை பழுக பண்ணுகிற ஆண்டவர், எங்களை பெருக பண்ணி ஆண்டவரே, இந்த கிராமத்தில் மாத்திரம் அல்ல, இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கிராமங்களிலே மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இந்த தாலுகாவிலே மாத்திரம் அல்ல ஆண்டவரே, இந்த மாவட்டத்திலே மாத்திரம் அல்ல, தேசம் எங்கும் உலகம் முழுவதிலையும் ஆண்டவரே இந்த திருச்சபையை ஆசீர்வதித்து பழுகி பெருக பண்ணுவீராக. ஆமென். ஹல்லேலூயா,
ஆமென், நம்முடைய சந்ததிகள், நம்முடைய தலைமுறைகள் ஆமென் இந்த இடத்திலிருந்து எழும்பி தேசமெங்கும் பரவுவார்களாக. ஆமென் சொல்லுவோமாக. ஆண்டவருடைய மிகப்பெரிய திட்டம் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பணும். ஆனால் இங்கே 11வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு. அப்படின்னா தேவனுடைய திட்டத்துக்கு எதிர்த்து என்ன செய்யறாங்க, செயல்படுறாங்க. தேவனுடைய திட்டத்துக்கு சுயம் என்றைக்குமே தேவனுடைய திட்டத்துக்கு எதிராகத்தான் என்ன செய்யும், செயல்படும். அல்லேலூயா, ஆமென். அவங்க அத்தனை பேரும் சொல்றாங்க, நாம எங்கேயுமே பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு இதே இடத்துல நம்ம இருப்போம், இதே இடத்துல இருப்போம். அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, ஒரு கோபுரத்தை, வானளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். 6வது வசனத்தில் பாருங்க, அவர்களுடைய நினைவுகள் எப்படி இருந்ததா, இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். அவர்களுடைய நினைவுகள் அத்தனையும் எப்படி இருக்குது, நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நினைத்த காரியங்கள், நாங்கள் செய்ய இருக்கிற காரியங்கள், நாங்கள் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றுமே தடைபட மாட்டாது, அதை யார் ஒருத்தரும் தடை பண்ண முடியாது என்று அவர்கள் தங்களுடைய சுய பலனை நம்பி, தங்களுடைய சுய சக்தியை நம்பி அவர்கள் அந்த கட்டடத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இறங்கினார், அவர்களுடைய நினைவுகளை கண்டார். வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய பாஷைகளை கர்த்தர் தாறுமாறாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கி அவர்களை பூமி எங்கும் சிதறி போக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் தங்களுடைய சுய பலனை சார்ந்து நிற்கிறார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய ஞானத்தை சார்ந்து நிற்கிறார்களோ, அவர்கள் ஒரு நாளிலே விழுந்து போவார்கள். அல்லேலூயா, ஆமென். நேபுகாத்நேச்சாரை குறித்து நமக்கு தெரியும். தானியேல் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, நேபுகாத்நேச்சார் அவன் மிகப்பெரியதான ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பினதான ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னன் நேபுகாத்நேச்சார். ஆமென். அவன் இப்படி சொல்றான். 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். பாருங்க, அவன் இருதயத்துக்குள் இருக்கிற யோசனைகள் அவன் வெளியில வார்த்தைகளினால சொல்லல, ஆனால் அவனுடைய நினைவுகளில் எப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கிறது. என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலே, என்னுடைய மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன். நடந்த காரியம் என்ன நமக்கு தெரியும். 31வது வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ஒரு சத்தம் வானத்திலிருந்து வந்தது. இந்த வார்த்தைகள் அவன் வாயில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுடைய நினைவுகளை அறிந்து ராஜ்ய பாரத்தை அவனை விட்டு எடுத்து, 32வது வசனத்தில் பாருங்க, அவனுடைய பரிதாப நிலைமையை பாருங்க. மனுஷரினின்று நீ தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நினைவுகளை அறிகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த நேபுகாத்நேச்சாருடைய இருதயத்தில் இருக்கிற பெருமை என்ன? என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலே எனக்கு மகிமை உண்டாகும்படியாக நான் கட்டுகிற மகா பாபிலோன் என்று அவன் சொன்னான். ஆனால் ஆண்டவர் உடனே அவனை அடித்து போட்டார். அதாவது எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு காரியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார். என்ன காரியத்திற்கு எதிர்த்து நிற்கிறாரா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அல்லேலூயா. இருக்கிற பாவத்திலேயே மிக மோசமான பாவம். ஏன்னா இது ரொம்ப அவ்வளவு அதிகமாக இது நமக்கு தெரிகிறது இல்லை. இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு பாவம், ஒரு குணம், ஒரு மோசமான ஒரு எண்ணம் ஒன்று உண்டு. அப்படின்னா பெருமை. அல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரிய நிலைமையிலே நமக்கு பெருமை வந்துடக்கூடாது.
அப்படிதான் ஒருத்தன் பரிசேயன் ஆலயத்துக்குள் பிரவேசித்து அவன் சொன்னான், நான் வாரத்தில் எத்தனை நாள் உபவாசம் இருக்கிறேன், நான் இவ்வளவு தசமபாகம் கொடுக்கிறேன், நான் இப்படியெல்லாம் கர்த்தருக்கு நான் செயல்படுகிறேன் என்று அவன் எல்லாருக்கும் தெரியும்படியாக ஆவிக்குரிய நிலைமையில் அவன் ஜனங்களுக்கு முன்பதாக அப்படி அறிக்கையிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் வெளியில தூரத்தில் ஒருத்தன் ஆயக்காரன், ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், அவனிலும் இவனே நீதிமான் என்று ஆமென் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பார்வையில் நீதிமானாக இருக்க வேண்டுமானால் ஆமென் நம்முடைய சிந்தைகள், நம்முடைய நினைவுகள் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்த வேண்டும். ஆமென் சொல்லுவோமாக. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை சொல்றார்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே மாத்திரமே நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு முடியும், எனக்கு ஒரு பலன் வரும். அல்லேலூயா. இது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த நினைவுகள் இருக்க வேண்டியது அவசியம். முதலாவது உலகத்துக்குள் பிரவேசித்ததன முதல் பாவம் என்ன பாவம்? பெருமை என்கிற பாவம். ஆதாமும் ஏவாளும் அவர்கள் கீழ்ப்படியாமை என்கிறதான தவறுகளை செய்தார்கள். அதற்கு முன்பதாகவே தேவ தூதன் அவன் விழுந்து போனான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். அவன் எதனால விழுந்து போனான்? அவன் தன்னுடைய பெருமையினாலே தேவனுடைய இடத்தை அடைய விரும்பி, தேவனுடைய ஸ்தானத்தை அடைய விரும்பி, ஆமென், எசேக்கியேல் புஸ்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொல்லி. ஆக முதலாவது ஆமென் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற அந்த உலகத்துக்குள் நுழைந்த முதல் பாவமே பெருமை. அல்லேலூயா. ஒரு நாள் நமக்குள்ள பெருமை வந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுவோமாக. ஆமென். பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, ஒரு நாளும் உங்களுக்குள்ள எனக்குள்ள பெருமையின் என்கிற ஆவி நமக்குள்ள வந்துடக்கூடாது. அல்லேலூயா. நான் யார் தெரியுமா, என் குடும்பம் என்ன தெரியுமா, என்னுடைய காரியங்கள் என்ன தெரியுமா, என்னை போல உண்டா, என்னால் தான் இது நடந்தது, என்னால் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. ஒரு நாளும் பெருமை நமக்குள் வராதிருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். முந்தின நாட்களிலெல்லாம் சபைக்குள்ள பார்க்க முடியும், எல்லா டியூப் லைட்டில் உபயம் இவர்கள் ஒரு டியூப்லைட் விடாமல், ஒரு ஃபேன் விடாமல், சர்ச்சுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குதோ எல்லாத்துலேயும் அவர்களுடைய பேர் இங்கே இருந்துச்சான்னு தெரியல, இருந்துச்சோ? கடந்த நாட்களில் அது எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி வருகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாஸ்டர் ஏதோ பேச வந்தாங்க, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு யோசிக்கிறீங்களோ? அவன் நமக்குள்ள பெருமையின் ஆவி நமக்குள் வந்து விடாதபடிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆமென். போன மாதத்தில் நம்ம தியானித்த பாருங்க, இந்த கோரேஸ் ராஜா அவன் சொல்றான், பூமியின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தான் எனக்கு தந்துருளினார். அல்லேலூயா. ஆமென். அவன் அந்த புறஜாதிய ராஜா. ஆமென். அவனுக்கு படைபலங்கள் இருக்கிறது, அவனுக்கு செல்வாக்கு இருக்கிறது, அவனுக்கு எல்லாமே இருக்குது. 127, அதாவது பூமியினுடைய உலக நாடுகளில் 3/2 பகுதியை அவன் கைப்பற்றி இருக்கிறான். அவ்வளோ பெரிய ராஜா. அவன் சொல்றான், இவ்வளவு ராஜ்யங்களையும் பிடிப்பதற்கு என்னுடைய படைபலத்தினாலே அல்ல, ஆமென், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே அதற்கு எனக்கு உதவி செய்தார் என்று அந்த கோரேசு சொல்லுவான்னா, ஆமென், உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஆமென் உங்களுக்கும் எனக்கும் ஆமென் ஸ்தோத்திரம், இந்த பெருமையின் ஆவிகள் இல்லாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்துகிற எவனும் அவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த பவுலுடைய வாழ்க்கை குறித்து தியானிக்கும் பொழுது படிப்பு, அந்தஸ்து, அதிகாரம், மேன்மை இவைகளுக்கு குறைவே கிடையாது. அவ்வளவு நாலேஜ் உள்ளதான ஒரு மனிதன் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல். அவன் அந்த நாட்களிலே கிட்டத்தட்ட 5 மொழிகளை அவன் அறிந்திருக்கிறான் என்று வேதத்தை வாசிக்கும் பொழுது, கிரேக்க மொழி,
எபிரேய மொழி, லத்தீன் மொழி, அரமேய மொழி, இன்னும் வேற என்ன மொழி, சீரிய மொழி, இப்படி அவனுக்கு 5 லாங்குவேஜ் பேசக்கூடிய அளவில் அவ்வளவு நாலேஜ். கமாலியல் பாதத்தில் கற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தை முழுமையும் அவன் கற்று தேர்ந்தவன். அவன் படிப்பிலே உயர்ந்தவன், ஞானத்திலே உயர்ந்தவன். இன்னும் சொல்லப்போனால் அவனுக்கு இருக்கிறதான, பவுலுக்கு இருக்கிறதான செல்வாக்கு மிகவும் அதிகம். அந்த நாட்களிலே இருந்த வசதி படைத்த குடும்பங்களிலே இந்த பவுலுடைய குடும்பமும் ஒன்று என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க. அவனுக்கு இருந்ததான அந்தஸ்து அதிகம், இன்னும் அதிகாரம் அதிகம். அந்த நாட்களிலே ரோமர்களை, அதாவது யூதர்களை ஒடுக்கும்படியாக அவன் அதிகாரம் பெற்று ஜனங்களை, கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தும்படியாக அவன் புறப்பட்டு போகிறான் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அவன் அதிகாரம் படைத்தவன். அப்படிப்பட்டதான பவுல் இந்த வார்த்தையை சொல்றான், என்னால் ஒன்றுமே முடியாது, எனக்கு இவைகளெல்லாம் இருந்தாலும் இவைகளை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது, ஆனால் ஒன்று என்னால் செய்துவிட முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 18வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான பாஷையை பேசுகிறேன், உங்களை காட்டிலும் நான் குறைந்தவன் கிடையாது. இன்னும் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது, ஆமென், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், உங்கள் எல்லாரிலும் நான் அதிகம் படித்தவன், உங்கள் எல்லாரிலும் நான் அதிகம் கற்றவன், உங்கள் எல்லாரிலும் நான் அதிகம் பிரயாசப்பட்டவன். இப்படிப்பட்டதான பவுல் சொல்றாரு, ஆமென், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறதுக்கு எனக்கு முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த லிஸ்ட்டில் இங்கே இருக்கிற யாருமே இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிப்பட்டவங்க படிப்பில், அந்தஸ்தில் ரொம்ப அதிகமாய், ஆமென், ஞானத்தில் சிறந்து விளங்குனவங்க அப்படி யாருமே இங்கே இருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் ஆமென், இதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு, ஆமென், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே மாத்திரம்தான் என்னால் எல்லாமே செய்துவிட முடியும் என்கிறதான அப்படிப்பட்ட நிலைமைகளில் நாம் காணப்படுவோமே. ஆனால் ஆமென், ஹல்லேலூயா, நம்மை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்துக்கு கொஞ்சம் விளக்கம் கொடுத்துட்டு அடுத்த பகுதிக்கு நேராக நான் போகிறேன். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை குறித்து, அவனுடைய சரீரத்தை குறித்து, சரீர அமைப்புகளை குறித்து வேதத்தில் நாம் படிக்கும் பொழுது, இளமையில் நல்ல திடகாத்திரம் உள்ளதான ஒரு மனிதன், யுத்த வீரன், அவன் மல்யுத்தம் பண்ணக்கூடியவன், அவன் நல்ல கட்டுக்கோப்பான உடல் அமைப்பு உள்ளதான ஒரு மனிதன் என்றெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கூற்றிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் அவனுடைய, ஆமென், பிந்தின நாட்களிலே சரீரம் பலவீனப்பட்டு, சரீரம் பலவீனம் அடைந்து, இப்படி சொல்றாங்க, அவனுடைய சரீரத்திலே மிகுந்த பலவீனம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்திலே நான் வாசிக்கும் பொழுது, எனக்கு சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். என்ன பலவீனம் என்று பவுல் சொல்லல, ஆனால் அந்த பலவீனம் நீங்கும்படியாக நான் கர்த்தரிடத்திலே 3 முறை நான் வேண்டிக் கொண்டேன். அந்த வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரிடத்தில் 3 தரம் நான் வேண்டிக் கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். திரும்ப திரும்ப அப்போஸ்தலனாகிய பவுல், ஆண்டவரே, இந்த பலவீனத்தை என்னை விட்டு எடுத்து போடும் என்று தேவனிடத்தில் கதறி இருக்கிறார், ஜெபம் பண்ணி இருக்கிறார். அப்படியானால் சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம், சரீரத்திலே கண் பாதிக்கப்பட்ட நிலைமையில் கண்ணிலே பிரச்சனை இருந்ததாக சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க. இன்னும் சரீரம் குள்ளமான நிலைமையில், பிந்தின நாட்களிலே அவனுடைய சரீர தோற்றம் குள்ளமான நிலைமையில், அவன் எளிதாக நடக்க முடியாதபடிக்கு அவனுடைய சரீரத்தில் பலவீனம் இருந்தது என்று சிலர் சொல்றாங்க. இன்னும் வலிப்பு நோய் அவனுக்கு இருந்ததாக சில ஆசிரியர்கள் சொல்றாங்க. அந்த நாட்களில் சரீரத்தில் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வலிப்பு வியாதி இருந்ததாக சொல்றாங்க. இப்படியெல்லாம் சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும்
பவுலுக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் தேவன் என்னிடத்தில் என்னெல்லாம் செய்ய அவர் நினைத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு எனக்கு ஒரு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சரீர பலவீனத்தினாலே, எனக்குள் இருக்கிறதான இந்த முள்ளினாலே, இந்த சரீர பலவீனத்தினாலே நான் அப்படியே சோர்ந்து போய் நான் இருப்பது அல்ல. இவைகளுக்கு மத்தியிலையும் தேவன் என்னை கொண்டு என்னெல்லாம் செய்ய நினைத்திருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு தேவையான பலன் எனக்கு உண்டு. அல்லேலூயா. எனக்கு தெரியும் கிறிஸ்து எனக்குள் இருப்பார். ஆனால் ஆமென், அந்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்துட்டால், ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டாலே நாம் அப்படியே சோர்ந்து போயிடுறோம், உடைஞ்சு போயிடுறோம், ஜெபிக்க நமக்கு மனது இல்லாமல் போயிடுறோம், ஆலயத்துக்குள்ளே வந்து இருப்பதற்கு மனம் இல்லாமல் போயிடுறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சரீரத்தில் அத்தனை உபாதைகள், சரீரத்தில் அத்தனை பாடுகள். இன்னும் சில வசனங்கள் எல்லாம் நம்ம வாசித்து பார்த்தோம்னா 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துக்கு நாம் எடுத்துக்கிறோம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், அதில் 23வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, வாசிங்க. நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்றும் குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டவன், கப்பர் சேதத்தில் இருந்தேன், ஆறுகளால் வந்த மோசம், கள்ளரால் வந்த மோசம், என் சுய ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்திரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசம், பிரயாசம், வருத்தம், அநேக முறை கண் விழிப்பு, பசி, தாகம், அநேக முறை உபவாசம், குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஹல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலே ஒரு மனிதன் உயிர் வாழ முடியுமா? ஆனால் உயிர் வாழ்ந்திருக்கிறான். இவ்வளவு பாடுகளின் மத்தியிலையும் ஒரு மனிதன் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென், அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். எல்லாரும் அடக்க வீட்டில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோமே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எப்போதும் பெட்டிக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க அந்த பெட்டியை பார்த்து சொல்லுவாங்க, இவர் நல்ல போராட்டத்தை போராடினவர்னு. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். அல்லேலூயா, ஆமென். ஓட்டத்தை நான் முடித்தேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். இப்படி எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும்? ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளான நாம் நல்ல போராட்டத்தை போராடும்படியாக, ஆமென், ஓட்டத்தை நாம் விசுவாசத்தில் ஓடி முடிப்பதற்கு கர்த்தர் தேவையான பலனை, கிருபைகளை, சத்துவத்தை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. எத்தனையோ பேர் பாதியிலே தன்னுடைய ஓட்டத்தை முடித்தவங்க இருக்கிறாங்க, விசுவாசத்தை கைவிட்டவங்க இருக்கிறாங்க. ஆமென். பிரச்சனைகளில், பாடுகளில் அப்படியே மரித்து போனவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆமென், நான் இந்த உலகத்திலே நான் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையிலையும் அவருக்காகவே நான் வாழ, விசுவாசத்தோடு கூட நான் வாழ, அவருடைய ஓட்டத்தை நான் ஓடி முடிக்க கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்தில் இவ்வளவு பலவீனங்கள், இவ்வளவு பிரச்சனைகள் எதிரே, ஆமென், கூட இருக்கிறவர்களாலே பிரச்சனைகள், ஆமென், அந்நிய சகோதரர்களால் பிரச்சனைகள், ஆறுகளால் வந்த மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், மரண தருவாயில் இருந்ததான சூழ்நிலைகள், இவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியிலையும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய.
இதெல்லாம் எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கிறேன்னா, யார் ஒருவரும் சோர்ந்து போகக்கூடாது. சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கிறதா, அந்த பலவீனத்தின் மத்தியிலையும் கர்த்தருடைய பரிபூரணமான சித்தத்தை செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பலவீனத்தை வச்சு நான் என்ன செய்து விட முடியும் அப்படிங்கிற ஒரு யோசனை நமக்குள் ஆழமாக இருக்கும். ஆனால் அந்த பலவீனத்தின் மத்தியிலையும் பவுல் சொல்றாரு, பவுல் அந்த காரியத்துக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் ஆமென் பவுலுக்கு கிருபையாய் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தையும் விசாரித்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலவீனத்தை நீங்கள் சொல்லுவீங்க. எனக்குள்ள இந்த பலவீனம் இருக்குது, எனக்குள்ள இந்த ஆமேன் காரியங்கள் இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலவீனத்தை சொல்ல முடியும். இந்த ஐயா யோவான் ஐயா இருக்கிறாரு, இருதயத்தில் பலவீனத்தை வச்சுட்டு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் பலவீனம் சரீரத்தில். ஆனாலும் நம்ம ஜெபிக்கிறதையோ ஊழியம் செய்கிறதையோ கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறதையோ நிறுத்தி விடாதபடிக்கு கர்த்தருக்காக வாழ்றதுக்கு கர்த்தர் இன்னும் கூடுதல் பலனை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம அதிக நாட்கள் உயிரோடு இருந்து பலனோடு இருந்து கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்து முடிக்கணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எத்தனையோ மரண கட்டுகளிலிருந்து ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்திருக்கிறாரா? இன்னும் அவருக்காக வாழ்கிறதுக்காகத்தான் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எசேக்கியா ராஜா அவன் மரித்து போகிறதான சூழ்நிலையிலேயும் கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான். எக்ஸ்ட்ரா ஒரு 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். எதற்காக? இன்னும் முடிக்கப்பட வேண்டிய, இன்னும் செய்யப்பட வேண்டிய தேவ சித்தத்தை செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் ஹல்லேலூயா எசேக்கியாவை பலப்படுத்தினாரானால் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பலப்படுத்துவது நிச்சயம். பரிசுத்த ஆவியானுடைய உன்னத பலன் நம்முடைய சரீரத்தில் பரிபூர்ணமாய் இறங்குவதாக. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர்களது நிருபம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்க பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த அற்பமான சரீரத்தை அவன் பரலோகத்தை நினைத்து சொல்றாரு. ஆமேன். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறாரு. அவர் வரும் பொழுது ஆமேன் அவர் என்னை மறுரூபப்படுத்துவார். பாருங்க 20வது வசனத்தில், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆமேன். என்னுடைய சரீரம் பலவீனம் உள்ளதுதான், இந்த சரீரம் அற்பமான சரீரம்தான். ஆனால் அவர் வரும் பொழுது இந்த அற்பமான சரீரத்தை ஆமேன் மகிமையுள்ள சரீரமாக அவர் மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். நம்முடைய சரீரத்தில் தேவையான உன்னத பலனை ஆண்டவர் கட்டளையிடுவாராக. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். உங்க பலவீனத்தை மனதில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பலவீனத்தை நீக்க நீர் சித்தமா இருந்தால் இதை நீக்கிவிடும் ஆண்டவரே. ஆமேன், ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த பலவீனம் எனக்குள்ளாக ஒரு முள்ளாக கொடுக்கப்பட்டிருக்குமே, ஆனால் இந்த பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாக விளங்கும். நான் உம்முடைய பலத்தின் மேல் பலன் அடைந்து உம்முடைய சித்தத்தை நான் செய்து முடிப்பதற்கு, இந்த உலகத்திலே நான் நல்ல போராட்டத்தை போராடி ஓடி முடிப்பதற்கு தேவையான பலனையும் சத்துவத்தையும் ஆவியானவர் என்னிலே பெருக பண்ணுவாராக என்று சொல்லி எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆண்டவர் இந்த நேரத்திலே ஒரு சுகத்தை, ஆமேன், சரீரத்திலே ஆரோக்கியத்தை அவர் கட்டளையிடுவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதற்கும் மேலாக ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, உன்னுடைய பலவீனத்தின் மேல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை நேரத்திலையும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பலப்படுத்துவாராக. எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, ஆமென், இந்த அற்பமான சரீரத்தை, இந்த பலவீனமான சரீரத்தை உம்மால் பலப்படுத்த கூடும் ஆண்டவரே. ஆமென். இந்த பலவீனமான சரீரத்தை கொண்டு எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆமென் உம்மால் கூடும் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து
கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இவைகளை சகித்துக் கொள்வதற்கு, இவைகளை தாங்கிக் கொள்வதற்கு, இவைகளை மேற்கொள்வதற்கு எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த சரீர பலவீனம் எனக்குள் இருந்தாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் எல்லா நேரமும் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் கிருபை தருவாராக. இன்னும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, சிறையிருப்பின் அனுபவத்தில், காவல்களில், சிறையிருப்பில், ஜெயிலில் 2 முறை சிறைச்சாலையில் இருந்தான். சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக, கர்த்தருக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக சிறைச்சாலையிலே ஜெயில் கைதியோடு கூட அவன் 2 முறை இருந்தான். இந்த பிலிப்பியர்களது நிருபத்தை எழுதும் பொழுதும் அவன் ஜெயிலில் இருந்துதான், சிறைச்சாலையில் இருந்துதான் இந்த கடிதத்தை எழுதுகிறான். இருட்டறையின் அனுபவம், அங்கிருந்து அடுத்து ஒன்றுமே செய்ய முடியாது என்கிறதான ஒரு சூழ்நிலை. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சூழ்நிலையில சொல்றாரு, என்னை ஜெயில் அடைத்து போட்டாலும், இதற்கு மேலாக என்னை செயல்பட விடாதபடிக்கு இங்க இருக்கிற அதிகாரிகள் என்னை தடை பண்ணினாலும் எனக்குள் ஒரு நம்பிக்கை உண்டு, எனக்குள் ஒரு தைரியம் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அதோடு கூட அவனுடைய வாழ்க்கை முடிந்து போகவில்லை. கர்த்தரா இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து செய்ய நினைத்திருக்கிற காரியங்கள் மிகப்பெரியது. அதை முழுமையா இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஆகையினால தான் பவுல் தைரியமா சொல்றாரு, எனக்கு கர்த்தர் ஒன்றை வாக்கு பண்ணியிருக்கிறார், எனக்கு கர்த்தர் ஒன்றை சொல்லி இருக்கிறார், என்னை குறித்ததான அவருக்கு ஒரு திட்டம் உண்டு, அதை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அப்படியானால் நான் இதில் நிச்சயம் அழிந்து போக மாட்டேன், நிச்சயம் இதில் நான் ஒளிந்து போக மாட்டேன். என்னதான் பிரச்சனைகள் என்னை தடை பண்ணினாலும், என்னதான் ஜெயில் என்னை அடைத்து போட்டாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு, செய்து முடிப்பதற்கு தேவையான பலனை கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், ஆமென். எதுவும் உங்களை கட்டி போட முடியாது, எதுவும் உங்களை அடைத்து வைக்க முடியாது. ஆமென். கர்த்தருக்குள்ளாக விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருப்பீர்கள், ஆனால் நிச்சயமாக உங்களை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஆமென். உங்கள் பிள்ளைகளிடத்தில் செய்து முடிப்பார். உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் அவர் உங்களை கொண்டே அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கண்ணை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை கொண்டு செய்ய நினைத்திருக்கிற காரியத்தை என்னை கொண்டு செய்து முடிப்பீராகப்பா. அது என்னால் முடியாது, அது என்னால் இயலாது, என்னை கொண்டு நடக்குமோ நடக்காதோ என்று எனக்குள்ள அவிசுவாசமான எண்ணங்கள் இல்லை. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு. என்னை கொண்டு என்னெல்லாம் செய்ய நீர் தீர்மானித்திருக்கிறீரோ, எனக்கு என்னெல்லாம் தரிசனத்தை கொடுத்திருக்கிறீரோ, எனக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீரோ, ஆமீன், எனக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறீரோ, அதை எல்லாவற்றையும் என்னை கொண்டே செய்து முடிப்பதற்கு நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசினார். சரீரம் பலவீனம் உள்ளதுதான், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதுதான், வாய்ப்பு இல்லைதான். ஆனால் ஆபிரகாம் கடைசி வரைக்கும் விசுவாசத்தோடு இருந்தார். ஆமென். சோர்வுகள் வந்தது, இடையிடையே தேவனுடைய வார்த்தை நிறைவேறுமா நிறைவேறாதா, அவனுக்குள் சில சந்தேகங்கள் இருந்தது, கேள்விகள் இருந்தது. ஆனால் அதுக்குள்ள விசுவாசத்தை மட்டும் தளர விடவே இல்லை. அல்லேலூயா. கேள்விகள் வர்றது தப்பு இல்லை. என்ன விசுவாசம் எதனால வரும்? கேள்வியினால வருகிறது என்று வசனம் சொல்கிறது. கேள்வி வர்றது தப்பு இல்லை. ஆனால் அந்த கேள்வி நம்முடைய விசுவாசத்துக்கு பாதிப்பாக வந்து அமைந்து விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் நமக்குள் பெருகணும். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தர் என் நம்பிக்கையாக இருக்கிறார். யோபு பக்தன் இப்படி சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சொல்றாரு, என் மீட்பர் அவர் உயிரோடு தான் இருக்கிறார், என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அந்த யோபு ஆபிரகாம் காலத்துக்கு முன்பதாக வாழ்ந்த
யோபுவே அப்படி சொல்ல முடியுமானால் இன்னைக்கு நீங்களாலும் தைரியமாக சொல்ல முடியும். இயேசு எனக்காக வந்தார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாளில் உயிரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறார். சரித்திரம் இருக்கிறது என்னுடைய கண்களுக்கு முன்பதாக. அந்த மரித்து 3வது நாளில் உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் என்னையும் எழுப்பி இருக்கிறார், என்னையும் பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். நிச்சயமாக அவர் ஒரு நாளிலே வருவார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் மரித்தார் உண்மைதான், ஆனால் அவர் இன்றளவும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் மரித்து போகவில்லை. ஆமென் சொல்வோமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஆகையினால இந்த காலை நேரத்தில் விசுவாசத்தோடு இருப்போமாக. சரீரம் பலவீனமுள்ளதாக இருந்தாலும், என்னை சில காரியங்கள் அடைத்து வைத்திருந்தாலும், என்னை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டுல்ல, சிறைச்சாலை உங்க நாமம் உயரணும். சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் அசைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவின் நாமம் உங்கள் மூலமாக, என் மூலமாக இந்த தேசத்தில் மகிமைப்பட வேண்டும், உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அவருக்காக தானே இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆமேன். அவருக்காகத்தான் இந்த மூச்சு இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய மூச்சு எல்லாமே அவருக்காகத்தான்? அல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். வாழ்கிற நாள் முழுவதும் அவருக்காகவே வாழ ஆமென் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எதுவும் என்னை அடைத்து போட முடியாது, எந்த அதிகாரமும் என்னை தடை செய்ய முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரத்துக்கு நம்ம வருவோம். இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாக அங்கே என்ன காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டு எழுதுகிறார். 10வது வசனத்தில் பாருங்க. 4வது அதிகாரம் 10வது வசனம். என்னை விசாரிப்பதற்கு என்னை விசாரிக்கிறதுக்கு உங்களுக்குள் அந்த விருப்பம் வந்தபடினாலே நான் கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும் நான் குறைவுபட்டிருக்கிறேன், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதில் 18வது வசனத்தில் பாருங்க. எல்லாம் எனக்கு, அங்கே இருக்கிற பிலிப்பு சபையை பார்த்து சொல்றாரு, அங்கே இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்பிராதீத்துவின் கையில் வர பற்றி கொண்டபடினால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். என்ன சொல்ல வரார்னா, பிலிப்பு சபை இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு எல்லா விதத்திலையும் உதவியாக இருந்தது. இன்னும் அந்த பிலிப்பு சபையார் எப்பாப்பிராதீத்துவினிடத்தில் காணிக்கைகளெல்லாம் கொடுத்து, நீ போய் பவுலை சந்தித்து இந்த காணிக்கை பணத்தை எல்லாம் பவுலிடத்தில் கொடுத்து, ஆமேன், நீ கொடுத்து விட்டு வா என்று சொல்லி எப்பாப்பிராதீத்துவினிடத்தில் கொடுத்து அனுப்புகிறார்கள். ஆகையினால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க எனக்கு செய்த எல்லா உதவிக்கும் நன்றி, நீங்கள் என்னை விசாரித்ததுக்காக நன்றி, ஆமேன், நீங்கள் எனக்கு
பண உதவியை நீங்கள் எனக்கு செய்ததற்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, இது ஏதோ உங்களை நான் உயர்த்தி பேசுகிறதுக்காகவும் பேசலை, இன்னும் நான் குறைவுபட்டிருக்கிறேன், எனக்கு இன்னும் நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படிங்கிறதுக்காகவும் நான் சொல்லலை. எனக்கு ஒன்று தெரியும், நீங்கள் உதவி செய்தாலும் நீங்கள் உதவி செய்யாமல் போனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது. அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது, இன்னும் செய்ய வேண்டிய ஊழியம் இருக்குது. நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி, நீங்கள் எனக்கு பண உதவி காணிக்கைகளினால என்னை தாங்கினதற்காக, என்னை விசாரித்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எனக்கு உதவி செய்தாலும் செய்யாமல் போனாலும் எனக்கு ஒருவர் உண்டு, அல்லேலூயா. அவர் என்னை பலப்படுத்துகிறார், அவர் மூலமாக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, அல்லேலூயா. ஆனால் இந்த காணிக்கைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஒரு வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுறாரு. சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமுமான உகந்த பலி என்று சொல்லுகிறார். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உதவி செய்யக்கூடியதான அந்த காணிக்கை பணத்தை குறித்து இந்த பவுல் சொல்கிறாரு, அந்த காணிக்கை பணம் என்பது, நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்களே, இந்த ஊழியத்தில் பயன்படுவதற்கு கொஞ்சம் பண உதவி செய்தீங்களே, அது வெறும் பணம் அல்ல, அது தேவனுக்கு உகந்த சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமுமான உகந்த பலி, அல்லேலூயா. அப்படின்னா நம்ம கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியதான காணிக்கைகள், கர்த்தருக்கு கொடுக்கக்கூடியதான உதவி, கர்த்தருக்கு செய்யக்கூடிய உதவிகள் அத்தனையும் அது தேவனுக்கு சுகந்த உகந்த, எப்படி சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் அந்த தேவனுக்கு உகந்த பலியாகிய சுகந்த வாசனையான அந்த பலியை நாமும் செலுத்த கர்த்தர் கிருபை தருவாராக, அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இதெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன், உங்களை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்னியாக இருக்கவும், பரிபூரணப்படவும், குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன், என் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அதனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, அல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்துக்கு உண்மையான அர்த்தம். சில நேரத்தில் சிலர் கடன் வாங்கிறதுக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, ஆண்டவர் அதுக்கு ஒரு நாளும் பலனை கொடுக்க மாட்டார். என்ன, நான் நினச்சிட்டே இருந்தேன், இவங்கள்ட்ட இருந்து கடன் வாங்கிறதுக்கு நான் நினச்சிட்டே இருந்தேன், அழகாக அற்புதமாக ஒரு வாய்ப்பை கர்த்தரை ஏற்படுத்தி கொடுத்தார். எங்கள் கர்த்தர் இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இல்லை, நான் எல்லா சூழ்நிலைகளிலும் மன ரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன், அல்லேலூயா. ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், அதுதான் எனக்கு பலன், அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை குறைவாக இருப்பதற்கு, ஆமென், ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட மாட்டார். அதே பிலிப்பியர்கள் நிருபத்தில் பாருங்கள், அதற்கு பின்பதாக 4வது அதிகாரம் அந்த கடைசி வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, என் தேவன் 19வது வசனத்தில் பாருங்கள், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார், அல்லேலூயா, ஆமென். நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்குகிற கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நம்ம விரும்பின காரியங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் கிடைக்கல அப்படின்னா, ஆமென், நம்ம அப்படியே சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா நிலைமைகளில் நாம் போதிக்கப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. பவுல் சொல்கிறாரு, எப்படியும் இருக்க எனக்கு தெரியும், ஏன்னா நான் கர்த்தரால் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன், அல்லேலூயா. அவனுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் மட்டும் குறைந்து போகலை, அவனுக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை மட்டும் குறைந்து போகலை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் அப்படின்னா எதை பவுல் சொல்கிறாரு? என்னை குறித்து என்னெல்லாம் என்னிடத்தில் அவர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரோ, என் மூலமாக அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு, அல்லேலூயா. என்ன சொல்லி இருக்கிறாரு? அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 9வது அதிகாரம் 15, 16வது வசனத்தில், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். 16வது வசனத்தில், அவர்
என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவேனும் பாடுபட வேண்டும் என்பதையும் நான் அவனுக்கு காண்பித்திருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு கர்த்தர் போதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினாலே அவர் என்னிடத்தில் சொல்லி இருக்கிற வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கும், அவர் என் மூலமாக செய்ய நினைத்திருக்கிறதை, செய்ய விரும்புகிறதை நிறைவேற்றுவதற்கும் தேவையான பலனை கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் படித்த படிப்பு, அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய அதிகாரம் எல்லாவற்றையும் கர்த்தருக்காகவே செலவு பண்ணினான். இவைகளெல்லாம் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் பாருங்க. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. இதெல்லாம் வேஸ்ட் என்று அல்ல. நான் படித்தது வேஸ்ட்டு கிடையாது. ஆமேன். எனக்கு இருக்கிற அந்தஸ்து அதெல்லாம் வேஸ்ட்டு கிடையாது. அதை எல்லாவற்றையும் தேவ ராஜ்யத்துக்காக நான் பயன்படுத்த நான் விரும்புகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். இந்த காலை நேரத்திலையும் இந்த வார்த்தையின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவாராக. இந்த வசனத்தில் இருக்கிற ஒரு காரியம், நான் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் யாரு? அந்த வசனத்தின் பிரகாரமாக நான் பலவீனம் உள்ளவன். கிறிஸ்து யாரு? அவர்தான் என்னை பலப்படுத்துகிறவர். ஆமேன். கிறிஸ்து எனக்குள் வந்து விட்டால், அவர் என்னை பலப்படுத்தி விட்டால் எல்லாவற்றையும் செய்துவிட என்னால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பொறுத்தளவில் அது ஒரு பெரிய சவாலான காரியம்தான். ஆனால் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன் சொல்லுவோமாக. ஆமேன். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோமாக, நம்ம ஜெபம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்திலையும் ஆண்டவர் இந்த வார்த்தையினாலே நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. இந்த வார்த்தையினாலே நம்ம ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிப்பாராக. இந்த வார்த்தையினாலே நம்ம ஒவ்வொருவரையும் ஆமேன் ஹல்லேலூயா ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுவோம். ஆமேன். ஜெபம் முடிந்த பின்பாடு கர்த்தருடைய பந்தி உண்டு. அதற்கு முன்பதாக இப்பொழுது ஆமேன் ஹல்லேலூயா எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணுங்க. ஆமேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற சரீர பலவீனங்கள் எனக்குள் இருந்தாலும், ஆமென் ஹல்லேலூயா, ஜெயில் சிறைச்சாலை என்னை அடைத்து போட்டாலும், என்னை ஆமென் ஹல்லேலூயா எனக்குள் இருக்கிறதான ஆமென் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும், இவைகளுக்கு நடுவாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. அப்படி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும் பொழுது ஒரு உன்னத பலன் உங்களை நிரப்புகிறத நீங்க அனுபவிக்க முடியும். எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிற வேளையில தாமே ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு உன்னத பலன் உங்களை ஆட்கொள்ளுகிறதை நீங்கள் உணர்வீர்கள். எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கும் பொழுதுதான் ஒரு வார்த்தை வந்தது, உன்னுடைய பலவீனத்தின் மேல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். உன்னுடைய பலவீனத்தின் மேல என்னுடைய பலன் பூரணமாக விளங்கும். என்னுடைய கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என்னுடைய கிருபை உனக்கு போதும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய உன்னத பலன், உன்னத பலன் இந்த காலை நேரத்தில் நம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. எல்லாரும் வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு மரியாள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது, ஆமென் ஹல்லேலூயா, மரியாளுக்கு ஒரு வார்த்தை வருகிறது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் என்று சொல்லி, ஆமென். அன்றைக்கு மரியாளை பலப்படுத்தின அதே ஆவியானவர், ஆமென், பவுலை பலப்படுத்தின அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். சரீர பலவீனத்தில் இருக்கிறவங்க, ஒருவேளை கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு காரியம் உங்களை கட்டி போட்டிருந்தாலும், ஏதோ ஒரு காரியங்கள் உங்களை தடை பண்ணி இருந்தாலும், ஏதோ ஒரு காரியங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக
இருந்தாலும் விசுவாசத்தோடு கூட இந்த காலை நேரத்தில் ஒன்றை அறிக்கை பண்ணுங்க. ஆமென், நான் பலவீனம் உள்ளவன் தான். ஆமென், என்னால் ஒன்றும் முடியாதது தான். நான் இயலாதவன் தான். ஆனால் என்னை கொண்டு ஆமென் ஹல்லேலூயா என் தேவனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு, இயேசு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பலப்படுத்துகிற எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவினாலே ஓ, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு, இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. நமக்குள்ள இருக்கிற சோர்வுகள் முற்றிலும் நீங்கி போவதாக, எதிர்மறையான எண்ணங்கள் நம்மை விட்டு அகன்று போவதாக, நம்பிக்கையற்ற தன்மைகள் நம்மிடத்தில் மாறுவதாக. ஆமென். பலவீனங்கள் நம்மை விட்டு நீங்கி போவதாக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய மகா பெரிய உன்னத பல நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவதாக, ஆட்கொள்ளுவதாக. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை பாடி துதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அப்படி கர்த்தரை பாடி துதித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் கலன்று போனது, சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைக்கப்பட்டது, கதவுகள் எல்லாம் திறந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். கடந்த வாரங்களில் நம்ம தியானித்தோம். கோரேசுக்கு முன்பதாக ஆமென் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறியடித்து ஆமென் ஹல்லேலூயா நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் நான் செவையாக்குவே என்று கோரேசுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். பவுலை பலப்படுத்தினவர் நம்மையும் பலப்படுத்துவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில்
ஆவியில நிறைந்து ஒரு 2 நிமிடமாவது எல்லாரும் ஆவியில் இருந்து முழு பலத்தோடு கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எனக்குள் இருக்கிற பயம் என்னை விட்டு நீங்கி போகட்டும். ஆமென். என்னை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்தும் என் எதிர்காலத்தை குறித்தும் என்னுடைய வேலைகளை குறித்தும் என்னுடைய காரியங்களை குறித்தும் எனக்குள் இருக்கிறதான ஆமென் எதிர்கால பயத்தை கர்த்தர் என்னை விட்டு அகற்றி போடும். ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த அவர் விரும்புகிறார். ஆமென். நம்முடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்துதான் நமக்குள் அந்த பலன் வருகிறது. ஆமென். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிள்ளைகள் படிப்பிலே உண்டான கிருபைகள், ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வேலையின் ஸ்தலத்திலே உண்டானதான கிருபைகள், ஆமென். சரீரத்துக்கு தேவையான பலன் கிருபைகள், அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பெருக பண்ணுவாராக. சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னை பொறுத்தளவில் அது ஒரு பெரிய சவாலான காரியம்தான். என்னை பொறுத்த மட்டிலே எனக்கு அது ஒரு பெரிய காரியம்தான், எனக்கு அது ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அவைகளை மேற்கொள்ளவும், அவைகளை முறியடிக்கவும், அவைகளை தாண்டி வரவும் எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. துதிக்கிறப்பா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பயத்தின் ஆவியை கர்த்தர் எடுத்து போடுவாராக. தைரியத்தின் ஆவியை கர்த்தர் நமக்குள் வைப்பாராக. உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் நமக்குள் வைப்பாராக. வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் புலம்பலுக்கு பதிலாக துதியின் உடையையும் எனக்கு தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. இன்றைக்கு இந்த ஜூன் மாதத்தில் இந்த வருஷத்தின் பாதி வருஷத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் பாதி வருஷத்தை நம்ம கடக்கணும். கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எலியாவை குறித்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். நீ பண்ண வேண்டிய பிரயாண வெகு தூரம், சோர்வு அவனுக்குள் வந்துவிட்டது. ஆண்டவர் எலியாவை பலப்படுத்தி நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. நீ பண்ண வேண்டிய வெகு தூரம், எழும்பு, பிரயாணப்படு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எலியாவை பலப்படுத்தின அதே ஆவியானவர் இன்றைக்கும் ஆமென் ஹல்லேலூயா அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரை கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. நன்றி 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 சொல்லுங்க. நான் சோர்வுக்கு இடம் கொடுப்பது இல்லை. ஆமென். நான் பலவீனத்துக்கு இடம் கொடுப்பது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எதிர்மறையான எண்ணங்களுக்கு நான் இடம் கொடுப்பது இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் வெளியில வந்து ராஜாவுக்கு முன்பதாக போய் நின்றார். ஆமென். இன்னும் ஸ்தாபிக்கப்பட வேண்டிய இடத்திலெல்லாம் கர்த்தருடைய சபையை ஸ்தாபித்தார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தை ஆமென் கட்டி எழுப்புவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலை பலப்படுத்தின அதே ஆவியானவர் அல்லேலூயா உயிர்த்தெழுந்த அதே வல்லமை இன்றைக்கும் நம்மையும் ஆமென் பலப்படுத்துவதாக. ஆமென் ஆமென்.